வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்கழி 21ஆம் நாள். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. நாங்கள் இன்றைக்கு அடக்கமுடைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அடக்கமுடைமையில் என்ற குறள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதாவது பணிவு என்னும் பண்பு, அந்த பணிவு என்று சொல்ற அந்த பண்பானது எல்லாருக்கும் நலம் பயக்கும், எல்லாருக்கும் நலம் பயக்கும் பண்பாக பணிவாக இருந்தால், ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்கள் தானே, அந்த செல்வர்களாக இருப்பவர்களுக்கு இந்த பண்பு என்பது மேலும் ஒரு செல்வமாகும், மேலும் ஒரு செல்வமாக உயர்வடையும். ஆகையினால் அந்த பண்பு எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த செல்வர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த பண்பு என்பது இன்னும் ஒரு செல்வமாக சேர்க்கப்படுகிறது. இவ்வளவு பண்பினுடைய செல்வத்துக்கு சமமாக நோக்கப்படுகிறது. ஆகவே பண்பாக இருப்போம், பண்புடையவனாக வாழ்வோம். சரி, நாங்கள் பலம்புரி செய்திக்கு வருவோம். இன்றைக்கு செய்திகள் வந்திருக்குது கணக்கு. அதில் கண்ணோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், செய்திகளை பார்ப்போம்னு சொன்னால், அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் இந்தியா ஊடாக அழுத்தம், தமிழரசு கட்சி உடன்பாடு. என்னது உடன்பாடு? இவர் மற்றவர்கள் அழுத்தம் கொடுக்க அதுக்கு உடன்பாடு செய்கிறார்கள். தமிழர்களுக்கான தீர்வை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துதல் என்பவற்றுக்கு இந்தியா ஊடாக அழுத்தம் பிரயோகிப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து செயற்படுவது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு பெரிய தீர்மானம் எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் தீர்மானம், தமிழர்களுடைய நன்மைக்கு, தமிழர்களுடைய இதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு தீர்மானம் எடுத்து தான் பெரிய விளையாட்டெல்லாம் காட்டியிருக்கேன். சரி, பரவாயில்ல இல்லையா, ஏதோ உடன்பட்டுட்டோம். இந்தியாவில் இவ்வாறு இறுதியில் சோமரத்ன ராஜபக்சவை அதிகாரிகள் சந்திப்பர். செம்மணி மனித புதுக்குழியிலே அந்த சாட்சியம் சொன்னார் தானே, புதுக்குழி தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் மாணவி கிருசாந்தி குமார் சுவாமி படுகொலை வழக்கின் குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச, இவர் தானே அந்த கிருசாந்தி இந்த கொலை வழக்கிலே இதுக்கதாட்ட வேண்டியெல்லாம் சொல்லி இருந்தவர் தானே. இப்போ அவரை இப்போ விசாரிக்க போயினும் ராஜபக்சவை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக அதிகாரிகள் இவ்வாறு இறுதியில் சந்திக்க உள்ளனர். 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை, மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அறிவித்ததன் பின்னணியிலேயே குறித்த சந்திப்பு இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுது. இவர் எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நான் எல்லாம் எல்லாரும் புண்ணியம் தேட பார்க்குறாங்க. எல்லாம் செய்து போட்ட பாவங்களை, இந்த பாவங்களை செய்ததுக்கு ஏதோ இனியாவது உள்ளதை சொல்வோம் என்று வெளிக்கிறாங்க. எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த ஐயாவுடைய கைதுக்கு பிறகும் அங்கே அவர்களுடைய ஏதோ கட்சி அவர்களையும் ஏதோ தாங்கள் சொல்கிறோம், என்னத்தை கேட்டாலும் சொல்கிறோம் நாங்கள் என்று நிற்கிறாங்க. இப்போ அப்படித்தான் இப்போ எல்லாரும் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆண்டின் ஆரம்பத்திலேயே 581 பேருக்கு டெங்கு பார்த்தீங்களோ. கவனமாயிருங்க, நுழம்போல் கவனம் காலமாக, நுழம்பு பின்னேற நுழம்பு கடிக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை. ஆகையினால டெங்குலேருந்து உங்களை காக்கணுமா, கவனமாயிருங்க. இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் மாத்திரம் 2 நாட்கள் ஓம்டாப்பா, இன்றைக்கு 5ஆம் தேதி, இதுக்குள்ள 2 நாளுக்குள்ள 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ எல்லாத்திலையும் முதலிடம் தான் இருந்து போடல. அங்கே என்ன கட்டவுளே. அடுத்தது பாடசாலைகள் இன்று ஆரம்பம், பெற்றோருக்கு சந்தோஷம். இவ்வளவு நாள வீட்டிலேருந்து அல்லூலப்பட்டு ஐயோ இந்த பொடிகளோட ஆக்கினப்பட்டது இன்றைக்கு போகுது போலப்பா. இப்போ நிம்மதியாக இருக்கல, அந்த பேரன்மார் பேத்திமார் எல்லாம் நிம்மதியாக இருப்பினோம் வீட்டேன்னு. அவையிட்டான பொடிகளை கொடுத்துட்டு போகிறது, தாயதப்ப வேலைக்கு போகிறது, தாயதப்பல் இருக்குன்னு தானே அவை நேரம் பேரம் பேத்திட்டு கொடுத்துட்டு போகிறோம். பேரம் பேத்தி பெரிய கஷ்டம். அவை வெறும் மட்டும் 4 மணி மட்டும் அவை வெறும் மட்டும் பெரிய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவைக்கு இன்றைக்கு அப்பாடா இப்பன் போட்டாங்க. இன்றைக்கு 2 போட்டு இருப்பினோம். திறக்கப்படவும் இதற்கமைய அரசு இன்றைக்கு திறக்கப்படுது. இதற்கமைய அரச பாடசாலைகள் எல்லாம் இன்றைக்கு மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில்
பிரிவினாக்களில் இன்று முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்தது. 2026 கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றுமத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படும். கல்வி அமைச்சும் வேகமாகவும் வில்லங்கமாக தான் இருக்குது இல்லையே. அவர்கள் நுணுக்கமாக எல்லாத்தையும் தயார் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது புதிய கல்வியாண்டில் புதிய பாடத்திட்டம். பிரதமர் கரணி உறுதி. பிரதமர் கரணியை விட இன்னும் கல்வி அமைச்சர் என்று சொல்லணும். என இன்று 5 முதல் ஆரம்பமாக புதிய ஆண்டின் தரம் 1 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை அவைக்கு புதிய பாடத்திட்டம் என்று சொன்னால் ஜனவரி 29ஆம் தேதியும் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை ஜனவரி 21ஆம் தேதியால் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவிச்சிருக்கிறார். அங்கு பிரதமர் மேலும் கூறியதாவது, புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமன்றி அதற்கு இணையாக புதிய முறைக்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட உண்மைதான். அதுதான் கல்வி திட்டங்களில் நிறைய மாற்றம் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டிருக்கிறது. பார்ப்போம் எல்லாம் சரியா வரும். உண்மை கன்னியா விவகாரம் மீறவாசிக்கையில் பயங்கரவாதோட சட்டத்தின் ஆபத்தான பல கூறுகள் புதிய விரைவிலும் உள்ளடக்கம். புதிய விரைவிலையும் அதுக்கே உள்ளடக்கி சும்மா விடுவாங்களே. என்ன விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டம் நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த பல்வேறு அடிப்படை கூறுகள் அதற்கு பதிலாக வெளியிடப்பட்டுள்ள புதிய வரைவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜனநாயக கோட்பாடுகள் வலுவிழப்பதை புறந்தள்ளிவிட்டு தேசிய பாதுகாப்பை மாத்திரம் தனித்து முன்னிலைப்படுத்த முடியாது. எனவே இப்புதிய வரைவை அரசாங்கம் உடனடியாக பாவசப்படும். அப்போ ஊடக பிரிவு பிரகடனத்துக்கான கூட்டுணைவு வலியுறுத்து. அப்போ இப்போதைக்கு இது சரி வராது. என்ன அத்தி கடவுளே, நாங்கள் ஏதோ பயங்கரவாத சட்டம் இருந்தால் பயங்கரவாத சட்டம் இல்லாமல் போடும் என்று யோசிக்கும். அது பேர்ந்தும் தற்போது நடைமுறையில் உள்ள 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்க சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்ட சட்ட வரைவு நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சு தேசிய உரிமையோடு கரிசன இது சரி நாணயக்கராரத்தில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்க சட்ட வரைவானது தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத சட்டத்துடன் ஒப்பிடுகையில் அடையப்பட்டிருக்கும் மனித உரிமைகள் சார்ந்த வெற்றி போல் காண்பிக்கப்படுகின்றது. அந்த பிம்பத்தின் விளைவாக நிர்வாக ரீதியான தடுத்து வைப்பு, இராணுவ அதிகாரங்கள், கருத்து வெளிப்பாடுகள், சுதந்திரம் சார்ந்த குற்றங்கள் என்பன உள்ளடங்கலாக அவ்வரைவில் உள்வாங்கப்பட்டுள்ள மிக மோசமான அடிப்படைகள் பற்றி தெளிவற்ற தன்மைதான் நிலவுகிறது. என்ன நடக்க போகுது ஒன்றும் விளங்க இல்லை. பார்ப்போம். எங்கே போய் கன்னியா விவகாரம் நீதிமன்றம் செல்வோம். இங்கண்டு ஐயா சுமந்திரன் ஐயா சட்டத்தினை சுதந்திரன் ஐயா சொல்லிக்கிறேன். கன்னியா பெண்ணூர் விவகாரம் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு மாறாக செயற்பட்டால் நீதிமன்றம் செல்வோம் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலையில் சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலையில் போய் அந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறார் சொன்னால், கன்னியாவுக்கு நேற்று விஜயம் செய்து அங்கு இடம்பெறும் நடவடிக்கையை தொடர்பாக பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் தெரிவிச்சிருக்கிறார். திருவண்ணாமலை கன்னியாவின் சில வருடங்களுக்கு முன்னதாக பிரச்சனைகள் இருந்தமை அனைவருக்கும் தெரியும். அங்கிருந்த பிள்ளையார் கோயிலை மீளவும் புனரமைப்புக்கான நடவடிக்கைகள் எடுத்தபோது அது தடுக்கப்பட்ட கோயிலில் இருந்து மேடையில் பௌத்த கொடி நாட்டப்பட்டு தொல்லிய திணைக்களத்தினால் இவ்வித கட்டுமானம் செய்ய முடியாது என்று கூறிய விகாரை ஒன்றை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட சம்பவம் 2019 இடம்பெற்றது. இது அதங்க பெரிய விளையாட்டு தானே. முதல் பிரச்சனை பிள்ளையாரை அமைச்சு பிள்ளையாரை எடுக்கப்பட ஏதோ எல்லாம் கரைச்சல். அது ஆனால் உண்மையாக பிள்ளையாருக்கு தான் அது பிள்ளையாற்ற காணிங்க அமைப்பு. கடவுள் காணிகளை நாங்கள் இல்லை வள கடவுளியாருக்கு கடவுளே. அந்த வேளையில் நாங்கள் திருவண்ணாமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதானே. இப்போ அது கிடக்கட்டும். அதை பற்றி குறித்த காணி உரிமையாளர் ரமணி அம்மா இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். குறித்த வழக்கில் 2வது பிரதிவாதியாக இருந்த அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். நானும் நேற்று காரை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்களுடன் சென்று அதனை பார்வையிட்டேன். பண்டைய விவகாரம் இருந்ததாக சொல்லப்படும் மேட்டினை பேணி பாதுகாப்பதற்கு மேலதிகமாக வேறு சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இது என்ன பிரச்சனை என்ற ஒன்றும் விளங்க இல்லையா. சும்மா தேவையில்லாத மதத்தை வச்சு கொண்டு இவ்வளோ பிரச்சனைகளை என்ன சும்மா கடவுளோட சும்மா இருக்க விட மாட்டாங்க. கடவுள்கள் அவங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பினோம். கடவுள்கள் எல்லா மதத்திலே நாங்கள் பிரித்து வச்சுக்கிறோம் தானே. அவை அங்கே யோசிச்சு என்ன கொடுமையடா இவங்களை எங்களை போட்டு படுத்துகிறோம் பாராட்டு யோசி.
கயேந்திர குமார் நோர்வே விஜயம் முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்பாங்க என்பவர் கயேந்திர குமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதிநிதிகள் குழு நோர்வே விஜயம் செய்துள்ள நிலையில் அங்கு பல தரப்புகளை கண்டு பேச்சுவார்த்தைகள் செய்யப்படும். என்ன பேச்சுவார்த்தை செய்யப்படும், ஏன் போயினோம், என்னத்துக்கு போயினோம் என்று வந்தால் தான் தெரியும். என்ன மேற்படி விஜயத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயேந்திரன், உத்தியோகபூர்வ பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ், கொள்கை பரப்பு செயலாளர் காண்டீமன் உள்பட்ட குழு. அரசியலுக்கு போனால் வெளிநாடுகள் பார்க்கலாம். அது இதுக்காக நான் அரசியலுக்கு போனால் கொஞ்சம் வெளிநாடுகளை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா என்னடாப்பா, தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு தொடர் இன அழிப்பு தடுப்பதற்கு தாயகமும் புறம்பெயர் தேசமும் ஒன்றுடைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு சந்திப்புகளில் அவர்கள் அங்கே போய் என்னடா இப்போ வெளிநாட்டிலேயே இனி வெளிநாட்டில் வாழ்கிறவர்களுக்கும் இது வரப்போகுது, என்ன ஓட்டுரிமை வரப்போகுது, வாக்களிக்கிறாங்க. இப்போ வந்தால் இனி இப்போ அங்கேயே பிரச்சனை போவாங்களே நங்களையாக்கள், அதுக்கும் காசு அப்போ அதுக்கும் கொடுப்பாங்களே போய் வர சொல்லி அவங்களும் நல்லது நல்ல விடாப்பா. நாங்களும் எலெக்ஷனுக்கிட்ட வெளிநாட்டுக்கும் போயிருந்துடலாம் உங்களுக்கு என்ன எல்லாம் விஷயம்தான். என்ன கிடாக்கு சட்டவிரோத மீன்பிடி இலங்கை படகு தீயிட்டு எரிப்பு, சீசெல்ஸ் அரசு அதிரடி. இதுதான் பெரிய பிரச்சனை. இது நடுகத்தான தொடர்பு எங்களுக்கு இப்போ எரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களோ என்ன நடக்க போகுது. முதலாவது அரசியல் குழு இப்படி எல்லாம் கிடக்குது. இலங்கைக்கு சொந்தமான பல நாள் மீன்பிடி படகொன்று சீசெல்ஸ் நாட்டு கடற்பரப்பில் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. அது என்னடா சீசெல்ஸ் நாட்டு கப்பல் சர்வதேச கடல் எல்லையை மீறி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கை ஈடுபட்ட குறித்த படகு தீயிட்டு எரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சீசெல்ஸ் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மீனவர்கள் 6 பேருடன் வெனப்புவ கடலில் இருந்து பயணித்த இஷானி 1 என்ற மீன்பிடி படகை கடந்த 30ஆம் தேதி சர்வதேச கடல் எல்லையை மீறி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நாடை அவர்கள் நடவடிக்கை ஈடுபட்டு குற்றத்துக்காக கைப்பற்றப்பட்டதாக சீசெல்ஸ் பாதுகாப்பு. இதனை அடுத்து குறித்த மீனவ படகினை தீயிட்டு எரிப்பதற்கும் சீசெல்ஸ் பாதுகாப்பு படையினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொண்ணு இடிச்சு போடுறாங்களோ என்னது அநியாயம். வெனிசுலா விவகாரம் இலங்கை அதிருப்தி. வெனிசுலா நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா முன்னெடுத்த இராணுவ தலையீடு மற்றும் ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோவின் கைது குறித்தும் அரசாங்கம் அதிருப்தி அடைந்துள்ளது. அரசாங்க தகவல்கள் திணைக்கத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பிலே இதை ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறதான், ஏதோ சொல்லத்தனப்படும் என வெனிசுலா அங்கத்தை பற்றி இன்ன கருத்து தெரிவித்த வெளிவார அமைச்சர் விஜயகேதத் இதை தெரிவித்தார். நாங்கள் மேலும் கருத்து ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளிலும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். அது அனைத்து ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியதான். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை தாமதமின்றி நடத்துமாறு இலங்கை தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டுள்ளது. ஐநா சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக செயல்படுகின்றமை தொடர்பில் ஐநா பொது சபையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவே அமைச்சர். இலங்கை அரசாங்கம் பார்த்தீங்களா எல்லாரும் மற்றவங்களும் புத்தி சொல்றதுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ அதுதான் சொல்றது, நாங்கள் சரியா இருக்கணும். இலங்கை அரசாங்கத்தை சரியா இருக்கிறாங்க, எல்லாத்தை பற்றியும் கதைக்கிறாங்க. சரி, முன்பக்க செய்திகள் முடிஞ்சது. இந்தியா பார்ப்போம், நடப்பாண்டில் புதிய மருந்துகள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படும். சாவுள்ள வருது, குளிசையில் போட்டு வயிறு புண்ணாக்கி வேறு வேறு வத்தங்கள் எல்லாம் வருது. அள்ளி போடுறோம் உணவை மறந்து, இப்போ மருந்தே உணவு. இலங்கை அரசு மருத்தாக்கம் கூட்டுதாக சொல்லியிருக்கு. அடுத்த வருடத்தில் 10 புதிய மருந்து வகைகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அரசு மருத்தாக்கள் கூட்டுதாக தெரிவித்திருக்கு. ரைட். மகப்பேற்றியல் சங்க தலைவராக பேராசிரியர் ருவந்தி பெரேரா இலங்கை மகப்பேற்றியல் மற்றும் மகளிர் மருத்துவ சங்கத்தின் 25வது தலைவராக பேராசிரியர் ருவந்தி பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு. தந்தையை கொன்ற தனியனா முன்னராகலை பிபிலை பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் நேற்று முந்தின சனிக்கிழமை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான குறித்த குடும்பஸ்தரின் மகன் யுவதி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இந்த காதலுக்கு தந்தை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாகி மாறி உள்ளது. இதன்போது வீட்டில் மறைத்து வைத்திருந்த கூறிய ஆயுதத்தால் தந்தையின் மகன் வெட்டி படுகொலை செய்தார். மகனை கைது செய்துள்ள புருஷார் இந்த சம்பவம் தொடர்பில் மேது விசாரணை நடக்குது. நீ என்ன போறாங்களோ தெரியும். இப்போ காதலியும் இங்கே எல்லாம் போச்சு. 600 கிலோ கஞ்சா அழிப்பு.
போட்டு எட்டிக்கிறாங்களே. இந்த பருத்தித்துறை மற்றும் பல்வெடுத்துறை பொருளாதாரனால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட 600 கிலோ கஞ்சா பருத்தித்துறை இவ்வளோ காலண்டு யோசிப்பினுமே இருக்கிறாங்க. நயனாதீவு விகாராதிபதி அரசாங்க அதிபர் சந்திப்பு, இதுக்குள்ள இந்த விளையாட்டு நடக்கு. இவர் இப்போ நயனாதீவு விகாராதிபதி கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறார். அவர் நெடுக அப்படித்தான் தமிழ் மக்களோட நல்ல ஒரு பற்றா வாழ்ந்தவர் தானே. அவருக்கு அதில் ஒரு கர்சனை இருக்குது. அப்போ அவர் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபரை சந்திச்சுக்கிறார். அரசாங்க அதிபரை மருதலிங்கம் பிரதீபனை அவர்களை சந்தித்து கலந்துரையாடிக்கிறோம். தையிட்டு விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை தொடர்பாக கேட்டது. இப்போ என்னென்ன செய்திகளப்பா என்னென்ன இதெல்லாம் கதை செய்திகள் அவரை கேட்டுக்கிறேன். அவரெல்லாம் சொல்லியிருப்பார் தானே. சரி பார்ப்போம், தொடர்ந்து என்ன நடக்கு பார்ப்போம். சதோசாவின் முகாமையாளர் கைது, அது முந்தைய பிரச்சனை இருக்குதானே. இதெல்லாம் பிரச்சனைகள் இப்படியே காலகாலமாக ஒரே கைதுன்னு எங்கே கொண்டே வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஜெயிலும் இல்லை. வாகனம் இறக்குமதி குறையலாம். இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு அன்றைக்கு ஜனாதிபதி சொன்ன அதில் எல்லாம் கை வைக்கலாது, அது இறக்குமதி நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு சொல்றாங்க இறக்குமதி குறையலாம். டிட்பா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கர நீட்டிய மாணவி ஒரு மாணவி உதவிக்கர நீட்டுகிறார். மரியாதை செய்த மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகள் தயாரிப்பதற்கான நிதி சேகரிப்பு விண்கரம் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி தரம் 7 கல்வி பயிலும் மாணவியான சர்ஜனா தான் சிறுக சேகரித்த உண்டியல் பணத்தை கற்றல் கையேடுகளை தயாரிப்பதற்காக வழங்கியுள்ளார். அவர் அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு இப்படித்தான், அதுதான் வளர்ப்புன்னு சொல்றது. தாய் தந்தையினுடைய வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. பருத்தித்துறையில் கைக்குண்டு பருத்தித்துறை கொட்டடி மீன் சந்தையில் அருகாமையில் இருந்து கைக்குண்டு நேற்று முன்தினம் சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைக்குண்டோடும் இருக்குது. அப்ப என்ன எங்கே கிடந்திருக்கும் அது. அப்ப அது கடற்கரையில் வான் தோண்டப்பட்ட மணலை பரவிய போதே அதுக்கு முந்தியதோ பாஞ்சு குறிஞ்சி ஆட்டிருப்பாங்களே, அதாட்டாங்களோ தெரியாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நீண்ட கால சேவையாற்றிய விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் கௌரவிப்பு. எங்கண்டே இவர் நிற்கிறார். எங்கண்டே துணைவேந்தர் அருமையான ஒரு மனிதர், பேச்சாளர் என்ற தட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பணிப்பாளர்கள் மதிப்பளித்து வைபவம் கடந்த 1ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அரசு சேவையின் முதல் நாள் உறுதி உரையேற்பு நிகழ்வை தொடர்ந்து பல்கலைக்கழக நூலக கற்பர் கூடத்தில் மதிப்பளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. துணைவேந்தர் பேராசிரியர் அவர் தான் என்ன சிறு சத்குணராயா பேச்சண்டா பேச்சு தான் அவற்றை தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 25ஆம் ஆண்டு கால சேவையை பூர்த்தி செய்த விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்களும் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்களுமாக 43 பேர் பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்ற வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? சரி, இதில் பார்ப்போம் செய்திகள். புதுப்பாப்போம் நாங்கள் இந்தியாவில் செய்திகளை பார்த்துட்டு போவோம். சுதேச மருத்துவ மூலிகைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்தால் உள்ளூர் தேவைகளை நிறைவேற்றலாம். ஆளுநர் வேதனை எல்லாம் சொல்லுங்கோ, செயல்படுறது தான் பிரச்சனையாக இருக்கு. எல்லாரும் மேடை பேச்சில சொல்லி அது செயற்பட்டால் உண்மையிலே அதை சொல்றது உண்மையிலே நல்ல விஷயம். குரங்களை கட்டுப்படுத்த வாயு துப்பாக்கிகள் இது அது நல்ல விஷயம். அப்போ இது பெரிய துன்பம். என்ன இந்த குரங்கால நாங்கள் இப்போ கூட வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். நாவல்குழியில் வீதி திறந்து வைப்பு. அங்கே இந்தியாவில வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவராக விவேகானந்தன் கடமையேற்பு. அவர் கடமையேற்றிருக்கிறார். வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி ஜெகநாதன் விவேகானந்தன் தனது கடமைகளை கடந்த 1ஆம் தேதி முதல் பொறுப்பேற்றார். கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் அவர் இதன்போது அவர் இருந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் உலருணவு பொதிகள் விநியோகம். டித்வா புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அற்றார் அழிபசி தீர்த்தல் என்ற திட்டத்தின் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயங்களை செய்யுங்க, அதில் என்ன தடை ஒன்றுமில்லைத்தானே. அதுகளுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட மாட்டாது நல்ல விஷயங்களுக்கு. ரைட். வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் பிமல் ரத்நாயக. டித்வா புயலாலே சூறாவளியால் வீடுகள் இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவிச்சிருக்கிறார். இந்தியாவில சரி அப்படியே போகட்டும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. இந்தியாவில பார்த்தால் வெனிசுலா தொடர்பில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கை தவறு கண்டன அறிக்கை வெளியிட்டது. ஜேபி அமெரிக்காவுக்கு எதிராகவே நாங்கள் கண்டன இது வெளியிட துவங்கிட்டோம். பார்த்தீங்களா? 4 கோடிக்கு அதிக பெறுமதியான தங்க நகைகளுடன் விமான பணிப்பெண் கைது.
இந்த நான் சொல்கிறேன் அந்த கோமாலேந்து வரார்கள் 4 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய தங்க நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த தனியார் விமான நிறுவனத்தின் பெண் ஊழியர் ஒருவர் அங்கே ஊழியர் வேலை பார்த்தோண்டு இந்த வேலையை பார்த்துக்கிறார். காரை கட்டுநாயக்க நேற்று கட்டின அப்போ என்ன கொண்டு வந்தாங்க கண்டி நீதிமன்றத்தில் மோட்டார் திருட்டு எங்கே தெரியுமே நீதிமன்றத்தில் மோட்டார் திருட்டு நீதி தேவதையை கலட்டு நீதி தேவதையை கொண்டு விடுவாங்க கவனம் இருக்கணும். பாடப்புத்தக சர்ச்சை பிரதமர் உடல் பதவி துறப்பதுவே உசிதம் நாமல் எம்பி தெரிவிப்பு. பிரதமர் சும்மா இருங்க நீங்கள் உங்களுக்கு சரி வர நீங்கள் விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு தினமர மாணவர்களுக்கு ஆங்கில பாடப்புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் கருணி அமர சூதியா அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என அவரை விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லியாச்சு. சரியோ, இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமே சுட்டிக்காட்டிய அவர் அந்த குழுவின் தலைவர் நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பு ஆகினால் அவர் சொல்லி இப்போ இவர் சொல்லியிருக்கிறார். நான் ராஜபக்ச சொல்லியிருக்கிறேன். ரைட் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்திய இராணுவ தளபதி இலங்கைக்கு விஜயம். ஏனா இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. தமது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜெனரல் திவேதி இலங்கை இராணுவ தளபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட சிரேஷ்ட இராணுவ மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. என்ன பேச்சுவார்த்தை என்றுதான் தெரியவில்லை. அவர்கள் இராணுவ ரீதியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி செல்வார்கள் என்று நாங்களும் நம்புவோம். ஆகையினால மிகவும் அருமையான செய்திகளாக இருக்கின்றாக்கி எங்களுடைய வலம்புரி செய்திகளை நாங்கள் தந்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாளை வலம்புரி செய்திகள் உங்களை சந்திப்பேன். அதுக்கு முன்பாக வேறு காணொளிகளில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன்.